அப்பப்பா, என்ன வெயில் இப்படி கொளுத்துதே, தாங்க முடியலையே. பிஞ்சு காய்களெல்லாம் வெம்பி விழுகுது. 2 மாதமாக மழையே இல்லை. இனி எப்போ தான் மழை பெய்யுமோ அப்படின்னு அந்த மாமரம் புலம்பிச்சிங்க. பக்கத்தில் நின்ன குட்டி மரம், அண்ணே எப்படின்னு மழை பெய்யும்? பூமியில் பாவம் பெருகி போச்சு. அக்கிரமம், அநியாயம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை பழக்கம்னு மனுஷங்க துணிகரமாக செய்கிறாங்க. கடவுளுக்கும் பயம் இல்லை, சட்டத்துக்கும் பயப்படுறதில்ல. அதனால் கடவுள் தண்டிக்கிறாருண்ணே என்றது. அப்போது வயசான பெரிய மரம் சொல்லிச்சு, அப்படி சொல்லாதடா. 100க்கு 99 பேர் கெட்டவங்களாக இருந்தாலும் ஒரு நல்லவன் இருப்பான்ல. கெட்டவங்கள சேர்த்து நல்லவங்களையும் கடவுள் தண்டிக்க மாட்டாருடா. அந்த ஒரு நல்லவனுக்காக 99 கெட்டவங்களையும் காப்பாற்றுவார் கடவுள். மனுஷங்க செய்த பாவத்துக்காக நம்மையை சேர்த்து தண்டிக்கவே மாட்டார். கடவுள் அவ்வளவு தயவும் இறக்கவும் உள்ளவர் அப்படின்னு சொன்னதுங்க. திடீர்னு பளிச்சுன்னு ஒரு மின்னல், இடியோட சரியான மழை பெஞ்சதுங்க. ஆமாங்க, சங்கீதம் 145:9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது அப்படின்னு பைபிள் அட்வைஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பை.